அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் 27/4/2025 இன்று நீங்கள் நினைத்தவை நிச்சயம் நடந்தேறும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள், இன்றைய நாள்ல தனுசு ராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியன் சந்திரன் ஆகிய 2 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. ரிஷபராசியில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கும்பத்தில் சனி, சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும், மீனத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக புதனும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில 27/4/2025 இன்றைய தினம் சித்திரை அமாவாசையாக கருதப்படுதுங்க. அதாவது விஸ்வாவசு வருடத்தின் முதல் அமாவாசை இந்த சித்திரை மாத அமாவாசை இந்த தேதியில் வருகிறது. எப்போது தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில இந்த சித்திரை மாதம் வரும் அமாவாசை தமிழ் மாதங்களினுடைய அடிப்படையில் புத்தாண்டின் முதல் அமாவாசையாகும். 2025 சித்திரை மாதம் வரும் அமாவாசை தேதி, தர்ப்பணம் செய்யும் நேரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் தமிழ் பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் ஆண்டுகளின் அடிப்படையில் 12 மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதம் வரும் அமாவாசை விஸ்வாவசு ஆண்டின் முதல் அமாவாசை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு ஏப்ரல் 27, 2025 ஞாயிறு அன்று அமாவாசை வருகிறது. அபூர்வமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த மாதம், அதாவது சித்திரை மாத அமாவாசை அன்று சூரிய கிரகணம் ஏற்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை அன்று வரும் சித்திரை மாத அமாவாசை பித்ருதோஷம் போக்கும். இந்த அமாவாசைக்கு தர்ப்பணம் செய்யும் உகந்த நேரம் மற்றும் இதன் முக்கியத்துவம் பற்றி இங்கே தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் சித்திரை அமாவாசை 2025 ஏப்ரல் 27 அன்று வருகிறது. சித்திரை அமாவாசை 2025 திதி தொடங்க நேரம் ஏப்ரல் 27, 2025 3:40 அதிகாலை தொடங்கி சித்திரை மாதம் அமாவாசை 2025 அன்று முடியும் நேரம் ஏப்ரல் 28 நள்ளிரவு 1:12 மணி அளவில் நிறைவடைகிறது. சித்திரை மாதம் வரும் அமாவாசை முழு அமாவாசையாக ஞாயிறு முழுவதும் இருக்கிறது. ஞாயிறு அன்று காலை 3 மணிக்கு மேல் துவங்கும் அமாவாசை திதி நாள் முழுவதுமே நீடித்து அடுத்த நாள் நள்ளிரவில் முடிவடைகிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை அமாவாசை 2025 தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம். அமாவாசை திதி நாள் முழுவதும் நீடித்தால் கூட மதிய நேரத்திற்குள் தர்ப்பணம் செய்வது உகந்தது. எனவே மதியம் 12 மணிக்குள் சித்திரை அமாவாசைக்கான தர்ப்பணத்தை செய்து முடிக்கலாம். அது மட்டுமில்லாமல் சித்திரை அமாவாசை 2025 கிரகங்களின் சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கும் அடிப்படையில் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய 2 ஒளி கிரகங்களுமே ஒரே ராசியில் ஒன்றாக சேரும் நாள்தான் அமாவாசை. எப்போதுமே இந்த சித்திரை மாதம் வரும் அமாவாசை மேசராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் போது தோன்றும். அதாவது மேசராசியில் செவ்வாயினுடைய வீட்டில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் காலத்தில் சந்திரன் மேசராசியில் பெயர்ச்சியாகும் போது சித்திரை அமாவாசை திதி தோன்றும். சூரியன் உச்சம் அடையும் இந்த சித்திரை ஞாயிறு அன்று வரும் அமாவாசை என்பதால் சூரிய உதய நேரத்தில் அமாவாசை தர்ப்பணம் செய்வது இன்னும் விசேஷமானதாகும். சித்திரை மாத அமாவாசை சூரியன் உச்சம் அடையும் மாதத்தில் வருவதால் இந்த மாதம் சூரியனுக்கு உகந்த தினமான ஞாயிறு அமாவாசை மிகவும் சிறப்பானதாக அமைகிறது. அந்த வகையில்
தனுசு ராசினியர்களுக்கு இந்த சித்திரை அமாவாசையான இன்றைய நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய சக்தியை குறைத்து கொண்டிருந்த ராசிநாதன் குரு பகவான் விரைவில் மிதுன ராசிக்கு செல்ல இருக்கிறார். 3ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் கேது என பல கிரக நிலைகள் உங்களது செயல்களுக்கு ஒத்துழைக்கும்படி இருக்கிறாங்க. இதனால உங்களுடைய குடும்ப பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக செய்யும் தொழிலில் ஏற்பட்டு வந்த நஷ்டங்கள் நீங்கி லாபகரமாக நடைபெற இருக்குது. லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டும் இல்லாமல் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய சிறந்த ஒரு காலகட்டமாகவும் இன்றைய நாள் செய்யக்கூடிய இந்த திதி தர்ப்பணம் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குதுங்க. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளோ அல்லது இழுபறி நிலையோ இருந்தாலும் கூட அவை உங்களுக்கு சாதகமாக நடைபெற இருக்குதுங்க. நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை நீங்கள் இத்தருணங்கள்ல சந்திக்க இருக்கீங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல உத்தியோக காரணமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் நீங்கி அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. உறவினர்களுடன் ஏற்பட்டு வந்த பகை மாறி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம பொருளாதார சிக்கல்கள் ஏற்படாதுங்க. செலவுகள் வந்தாலும் சமாளித்து விடுவீங்க. ஏதோ ஒரு இடத்திலிருந்து பணம் வந்து கொண்டே இருக்குங்க. அதனால் பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதையே கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. நீங்கள் முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே ஒவ்வொன்றாக வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு குவியக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சித்திரை மாத அமாவாசை அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த தருணங்கள் அலைச்சல்கள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். இந்த அலைச்சல்களை குறைத்து கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் குழப்பம், டென்ஷன் இருக்குங்க. சுகஸ்தானத்தில் ராகு உட்பட பல கிரகங்கள் தோஷத்தில் இருக்குது. எனவே கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லை என்பது போல சில சந்தோஷங்கள் இருந்தாலும் அனுபவிக்க முடியாத ஒரு நிலை இருக்குது. இதனால் மனதில் மனசங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இதற்கு அனைத்திற்கும் பரிகாரமாக இந்த சித்திரை அமாவாசையான இன்றைய தினத்தில் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வழிபடுவதன் எள்ளும் நீரும் எரித்து அவர்களை வழிபடுவதன் மூலமாக என்ன மாதிரியான தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்படுகிறதோ அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்தவரை கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள். தினசரி சூரிய உதய காலத்தில் சூரியனை வணங்குங்க. இந்த அமாவாசை நேரங்களில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து காக்கைக்கு சாதம் வைத்து வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.